தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. நானும் வந்ததுல இருந்து இந்த பவித்ராவை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப மாறிட்டா. வீட்ல எல்லாரும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறாங்க போலயே. இதுதான் சரியான சமயம். எப்படியும் வயசு புள்ளன்னு இவளை கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். வீட்ல விட்டுட்டு தான் போக போறாங்க. அதனால உன்னை பாத்துக்கிறேன்டி. என்கிட்ட இருந்த எஸ்கேப் ஆகி ஓடி ஓடி போனா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? நீ வளர்ந்துருக்கலாம். ஆனா அப்போ நான் பார்த்த பவித்ரா எப்படியோ அதே மாதிரிதான் இப்பவும் என் கண்ணுக்கு நீ தெரியற. பவித்ரா, அம்மாடி, என்னம்மா பண்ற இன்னும்? இவளை எதுக்கு இப்ப கூப்பிட்டு இருக்காங்க? ஆமா, அத வரேன். வாமா வா, உன்னை பாக்கணும் தான் ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். ஒருவேளை அவகிட்ட சொல்லிட்டு போகணும்னு கூப்பிடுறாங்களோ? சரி சரி, என்னவோ. இன்னைக்கு எப்படி நீ தனியா வீட்ல இருந்து தானடி ஆகணும். பாத்துக்கிறேன் உன்ன. இவரு இவரு இங்க எதுக்கு நிக்கிறாரு? வாமா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா. பாப்பா பாப்பா, சும்மா சொல்லக்கூடாது. என்ன அழகா இருக்க தெரியுமா? அப்படியே செஞ்சு வச்ச சேலை மாதிரி இருக்க. மாமா, என்னம்மா? இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? நான் பொய் எதுவும் சொல்லலையே, உண்மையாதான் சொல்றேன். போதும், நிறுத்துங்க மாமா. இன்னொரு முறை இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் மாமா. என்னம்மா பவித்ரா, நீ இப்படி சொன்னா உடனே நான் பயந்துட்டு ஐயோ சொல்லாதமா அப்படின்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? எனக்கு உங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். உங்க அப்பா கிட்ட எப்படி பேசினா எப்படி காரியம் ஆகும்னு எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்ல, நீ யாருனோ உனக்கு தெரியும் தானே? இப்பவே சொல்லு, உங்க அப்பா நான் சொல்றத நம்புவாரா இல்ல நீ சொல்றத நம்புவாரா? நல்லா யோசிச்சு பாரு. நீ சொல்லணும்னு நினைச்சிருந்தா சின்ன வயசுல இத சொல்லிருக்கலாமே. ஆனா அப்ப சொல்லாததுக்கு காரணம் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு நல்லா தெரியும், நீ கண்டிப்பா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்ட. அப்படியே சொன்னாலும் உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. அதை எப்படி திருப்பி விடணும்னு எனக்கு தெரியும். என்னம்மா இவ்வளவு நேரம் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருந்த, இப்ப முகமே வாடி போச்சு. என்ன பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நீ யாருன்னு ஞாபகம் வந்துருச்சா என்ன? இங்க பாருங்க மாமா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒண்ணு மாமா, நான் யாரா வேணா இருக்கலாம். ஆனா என் அப்பா என் மேல உண்மையான பாசத்தோட தான் இருக்காரு. அவருக்கு நானா உயிர், அது எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க, இன்னும் உங்க அப்பாவை இப்படி அப்பாவியா நம்பிட்டு இருக்கியே? அவரு அது நடிக்கிறாருமா. அது கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியல? போதும், நிறுத்துங்க. இன்னொரு முறை என் அப்பா அம்மாவை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க. அவங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல எவ்வளவு பாசத்தோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டாம். ஓ அப்படியா? இப்ப எதுக்கு இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? நகருங்க. எதுக்குன்னு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் ஒன்னும் பழைய பவித்ரா கிடையாது, நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு. அவி, வரேம்மா. சி. மா, என்னடா ரெடி ஆயிட்டியா? ரெடிமா. சரிம்மா, சீக்கிரமா போகணும்ல. கரெக்டா கார் வர டைமுக்கு போனா நல்லாவா இருக்கும். வாமா, ஏதாச்சும் எடுத்து வைக்கணும்னா போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்து வைக்கலாம். சரிங்கம்மா. ராணி, அம்மாக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே? வச்சுட்டேங்க. அதான் உங்களுக்கு காஃபி குடிப்பீங்கன்னு பிளாஸ்க்ல காபி போட்டு ஊத்தி வச்சிருக்கேன். வேணுங்கிறப்ப ஊத்தி குடிச்சுக்கோங்க. சரி சரி ராணி. இல்லப்பா, நான் எதுக்கு அவ்வளோ தூரம்? காலெல்லாம் வலியா இருக்கு. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. சரிம்மா, மணி எப்படியும் வீட்ல தான் இருக்கான். சரி பார்த்து இருந்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம்யா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. என்ன இவங்க இவளையும் கூட்டிட்டு போறாங்க? ரொம்ப தான் ஓவரா பேசுறாளே. இவளுக்கு கொஞ்சம் தைரியம் தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாம என்ன சொன்னாலும் சரி சரின்னு ஆனுவும் கூட்டிட்டு இருந்தவ இப்போ எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறானா?
ம்ஹும். ஏதோ சரியில்லை. திரும்பியும் இவ்வளவு பழையபடி கொண்டு வரணும். அப்பதான் என்னை பார்த்தாலே அவளுக்கு பயம் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் செய்வா. இங்க தானே இருக்க போறேன். உன்னை பாத்துக்கிறேன். லட்சுமி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு பாத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வேற வந்துரும். நாமளே லேட்டா போனா நல்லா இருக்குமா? அந்த வந்துட்டேங்க. இரியா, அவளும் எந்திரிச்சதுல இருந்து வேலை பார்த்துக்கிட்டே தானே கிடக்கா. ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுதானே ஆகணும். புடவை மாத்திட்டு வந்துருவா. இரு. இல்லம்மா, நாம தான் பொண்ணை பெத்தவங்க. நாமளே லேட்டா போனா நல்லாவாமா இருக்கும். அவங்க என்னதான் நண்பர்களா இருந்தாலும் இதெல்லாம் எதை எதிர்பார்ப்பாங்கல்லம்மா. புள்ளையும் எதிர்பார்ப்பா. எனக்கே புள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. எவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. அதான். சரியா, எனக்கு புரியுது. நீதான் பிள்ளைங்கன்னா உசுரையே விடுவியே. அது மீரா குட்டினா உனக்கு உசுரு. சரி, இரு போவோம். அப்பாப்பா, வந்துட்டேங்க. போதுமா, கிளம்புவோமா? ஆனா பெரியப்பா, நீங்க ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. இன்னும் கார் கூட வரல. அதுக்குள்ள என்ன பெரியப்பா? பாவம் பெரியம்மா அவசரமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வராங்க. அது ஒண்ணும் இல்லடா பவித்ரா, புள்ளைய பார்க்கணும் போல இருக்கு பத்தியா. அதான். அத சொல்லுங்கண்ணா, எங்களுக்கு தெரியாதா? இந்த அப்பாங்களுக்குலாம் பொண்ணுங்க மேல அப்படி என்னதான் பாசம்னு தெரியல. பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுத்துருவீங்க போலயே. அப்பா பாப்பா, உங்க அலப்பறைய பார்க்க முடியல. அதான். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா மனோகரா? என்னையா கார் வந்துருச்சா? ஆமாண்ணே, கிளம்புவோம் வாங்க. சரி, கிளம்புவோம். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. வாங்க. பாப்பா, வேற ஏதாச்சும் இருக்காமா? இல்ல இந்த ஒரு கட்டப்பை மட்டும்தானா? இது மட்டும் டிக்கில வச்சா போதுமா? வேற எதுவும் இல்லண்ணே, இது மட்டும்தான். சரி வாங்க, கார் வந்துருச்சு. அப்ப வாங்க. எப்படி இங்க இருந்து 1/2 மணி நேரம் ஆகும் பாத்தீங்களா? வாங்க கிளம்புவோம். நிஷா, நான் அழகா இருக்கனா? அம்மத்துடி, அழகா இருக்க. தங்கம், எனக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? நீயும் அழகா இருக்க. அப்படியா? தேங்க் யூ. சரி, அப்புறம் எங்க அபி குட்டி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கீழே போலாமா? பூவா? நீ மட்டும் வச்சிருக்கல, எனக்கு உனக்கும் வேணுமா? உனக்கு குட்டியா ஒரு ரோஸ் கொண்டு வந்திருக்கேன். பாப்பாக்கு ரோஸ் வச்சு விடட்டுமா? உனக்கு அழகா இருக்கும். ரோஸா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கா? அச்சச்சோ, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இல்லையேடா. உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல தான் கொண்டு வந்திருக்கேன். சரி, ஓகே. சரி, இரு, வச்சு விடுறேன். சூப்பரா இருக்கு பாப்பாக்கு. கண்ணாடியில பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர். ஆமா, அழகா இருக்கு. நிஷா, எனக்கு உன்ன மாதிரியே எப்ப முடி வளரும்? உனக்கு எவ்வளவு பெருசா இருக்குல்ல. எனக்கு பாரு, குட்டியா இருக்க. நான் அஞ்சலி அம்மா போட்டோல பார்த்தனே. அஞ்சலி அம்மாக்கும் நிறைய முடி இருந்துச்சு தெரியுமா? அப்போ பாப்பாக்கு முடி நிறைய வேணுமா? கவலையப்படாத. நீ எப்போ எங்களை மாதிரி பெரிய பாப்பாவா ஆகுறியோ அப்போ உனக்கும் நிறைய முடி வருமே. நிஜமாவா? ஆமாடா. அபி, டாடா. சரி வா, நம்ம போலாமா? என்னம்மா, ரெடி ஆயிட்டாளா? ஆமா மாமா, தோ ரெடி ஆயிட்டாளே. டாடா, நான் அழகா இருக்கனா? ஆமாடா, என் பட்டுக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கான். டாடா, நிஷா எனக்கு குட்டியா ரோஸ் வச்சிட்டாளே, பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ஆமா தங்கம், பாப்பாக்கு பூ வச்சோன்னே ரொம்ப அழகா இருக்காளே. இந்த ரோஸ் சூப்பரா இருக்கு. டெய்லி பாப்பாக்கு இனிமே ரோஸ் வச்சுக்கலாம். சரி, அப்பா கிட்ட வரியா? நான் நிஷா கூடவே இருக்கேன். நிஷா என்ன விளையாட கூட்டிட்டு போறேன்னு சொன்னடாடா. அதனால நான் இனியாவை பார்க்க போறேன். இனியா ரூம்ல தான் இருக்கால. இனி அத்தை இன்னும் ரெடி ஆயிட்டு இருப்பான். போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இல்ல, அவ ரூம்ல தான் இருப்பா. நான் அங்க போய் பாக்குறேன். மாமா, நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கும் பாத்தீங்களா? ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவா, அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அபிய பாத்துக்கிறதால எங்களுக்கு ஒரு வேலையா சொல்லுங்க. அவன் எங்களோட செல்ல குட்டி. அவன் எப்பவும் எங்க கிட்ட சமத்தா விளையாடிக்கிட்டு எப்பவும் எங்க கூட தான் இருப்பான். இவ்வளவு பாத்துக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? அவளை நாங்க நல்லா பாத்துப்போம் மாமா. அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னடா அபி, இன்னைக்கு நீ நிஷா கூட இருப்பதானே? இருப்பனே. டாடா, நான் நிஷா கூடவே இருக்கேன். சரிடா, ஆனா இது வேணும் அது வேணும்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ண கூடாது, ஓகேவா? அவங்க ஏதாச்சும் வேலை பண்ணா அமைதியா இருக்கணும்.
என்ன மாமா நீங்க அபி சின்ன குழந்தை, அவகிட்ட போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் எங்க பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. இவ என்னோட பொண்ணு மாமா. இவள நான் நல்லா பாத்துப்பேன். எனக்கு முதல்ல இவதான் மாமா, இவளுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். சரிம்மா, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க மாமா. பாய் டாடா. பாய்டா. மாமா, உங்க மனசுல நான் எடை படிப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கடைசி வரையும் அபிக்கு அம்மாவா இருக்கணும் தான் மாமா ஆசைப்படுறேன். உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டா பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியும் மாமா, அக்காவை வச்ச இடத்துல நீங்க யாரையுமே வைக்க மாட்டீங்க. ஆனா அபிக்கு ஒரு அம்மா வேணும் மாமா. அவ இந்த வயசுலயே அம்மா இல்லாம வளர்றத ரொம்ப கஷ்டம். இவளுக்கு நான் அம்மாவா இருக்கணும் தான் மாமா ஆசைப்படுறேன். எனக்கு அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துருங்க மாமா. வேற எதுவும் வேண்டாம். நான் உங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல. எனக்கு உங்ககிட்ட இருந்து வேற எதுவும் வேண்டாம் மாமா. எனக்கு அபியோட அம்மாங்கிற ஸ்தானம் மட்டும் போதும். அப்பா, என் பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கா. டேய், அடிக்கடி இந்த மாதிரி ஏதாச்சும் விசேஷம்னா வேட்டி சட்டையெல்லாம் போட்டாதான்டா நல்லா இருக்கீங்க. பசங்க வேட்டி சட்டை போட்டாலே பெரிய ஆம்பளைங்க மாதிரி தான்டா இருக்கீங்க. அழகா இருக்கடா தம்பி. உன்னை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. மா, நீங்க வேற ஏமா? உண்மையதான்டாப்பா சொல்றேன். சரி சரி. சரிப்பா, எதுக்கு கூப்பிட்ட? அத்தை உங்களை கூப்பிட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க உள்ள. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா சொல்றேன், அண்ணி கூப்பிட்டாங்களா? ஆமாமா, ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, நீங்க காணோம். அதான் நானே பாக்கலான்னு வந்தேன். என்னாச்சு, இங்க என்ன பண்றீங்க? இல்லப்பா ரகு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, அதான் நான் இங்க வந்து. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்லப்பா ரகு, இது மங்கள காரியம் பாத்தியா. எனக்கு முன்னாடி நின்னு நான் ஏதாச்சும் பண்ணா ஏதாச்சும் ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. நீயே சொல்லு. அது வாழ வேண்டிய பிள்ளை முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு. முதல்ல தாலி பெருக்கு பண்றாங்க. நான் எப்படிப்பா அங்க இருந்தா நல்லா இருக்குமா என்ன? அதனாலதான் நான் இங்க வந்து தனியா. மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மா, நம்ம வீட்ல யாரும் அந்த மாதிரி எதுவும் நினைக்க மாட்டாங்க. என்னம்மா நீங்க? ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது வீட்ல, நீங்க மட்டும் இல்லாம இப்படி தனியா இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா. அப்பா நம்ம விட்டு போனது நம்ம தப்பு இல்லையேம்மா, நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? ரகு, என்னப்பா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நல்லாவா இருக்கும்? அது இல்லாம அண்ணிலாம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு என்ன சமாதானப்படுத்துவாங்க. அதனாலதான் அவங்க யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம இங்க வந்து. மா, ஒன்னும் இல்லப்பா, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு அவங்க கேட்டாங்கன்னா தெரியலன்னு சொல்லிடு. இங்கெல்லாம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ உள்ள போ. வசந்தி, நீ என்ன வசந்தி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ உள்ள அங்க எவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு. நான் உள்ள அங்க தேடிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா உள்ள வா. அங்க விளக்கெல்லாம் தொடச்சு வச்சாச்சு. விளக்குல எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் விளக்கு ஏத்தலாம்ல. வாமா. ரகு, கோச்சிக்காதப்பா, அம்மா கிட்ட அப்புறமா பேசலாம். வீட்டுல வேலை இருக்குப்பா. அத எனக்குலாம் ஒண்ணும் இல்ல, அம்மாதான். என்னாச்சு அவளுக்கு? என்ன வசந்தி? அண்ணி, என்ன அண்ணி நீங்க? நல்ல காரியம் நடக்குது. நான் எப்படி அண்ணி? இல்ல அண்ணி, பரவாயில்ல. எந்த வேலையும் நான் செஞ்சா நல்லா இருக்காது அண்ணி. நீங்களே எல்லாம் பாருங்க, நான் சும்மா நிக்கிறேனே. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அண்ணி, வாய்க்கு வாய் கார்த்திகா உன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பேன். உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப இப்படிதான் ஒதுங்கி நிப்பியா? இல்ல நீ, அது இங்க பாரு வசந்தி, வாழ்த்துறதுக்கு நல்ல மனசு மட்டும் போதும். நம்ம வீட்ல யாரும் உன்ன அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. நீ என்ன புதுசா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அவனை மனசார உன் பையனா நினைக்கிறேன். மீராவ உன் பொண்ணு மாதிரி நினைக்கிறேன். இதை தவிர வேற என்ன வேணும்னு நினைக்கிறேன்? நீ வாழ்த்துனாதான் அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. முன்னாடி நின்று எல்லா வேலையும் நீ செய்யணும்ல. வாய்க்கு வாய் உன் பிள்ளைன்னு சொல்லுவல, அப்புறம் இங்க வந்து ஒதுங்கி நிக்கிற. ஒழுங்கா மரியாதையா கூட கிளம்பி வா. அண்ணி, அவனை என் பிள்ளையாதான் நினைக்கிறேன். அதனாலதான் அண்ணி, என்னால என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுல்ல அண்ணி. மா, என்ன வசந்தி பேசிட்டு இருக்க? எந்த காலத்துல இருக்க நீ? இந்த காலத்துல யோசிச்சு பாரு, நல்ல பகுமானமா இருக்கவங்க கூட நம்மள பார்த்து பொறாமப்படுவாங்க. வெளிய சிரிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வாழ்த்துற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள நிறைய வஞ்சகம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்க வாழ்த்து கிடைக்கிறத விட என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறாங்க பத்தியா, அவங்க வாழ்த்து மட்டும்தான் எனக்கு தேவை. இங்க பார், நீ அவனை பிள்ளையா நினைக்கிற. அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நீயும் ஒருத்தி. அப்படி இருக்கப்போ நீ செய்யறதுனால எதுவும் நடக்காது. என் பிள்ளை நல்லா இருப்பான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கிளம்பி வா.
நீ தான் விளக்கு ஏத்தணும் வா. அண்ணி சொன்னா கேட்க மாட்டேன், வான்னு சொன்னேன். வர அண்ணி. சிரிச்ச முகத்தோட வா வசந்தி. நம்ம பிள்ளைக்கு நல்லது நடக்குது. அவன் கல்யாணம் தான் எப்படியோ நடந்துருச்சு. இந்த விழாவை நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்ல, வா. சரிங்க அண்ணி, போலாம் வாங்க. இப்படி பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. அப்பா இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. ம், நல்ல விஷயத்துக்கு கூட அம்மாவால முன்னாடி போய் நின்று எதுவும் செய்ய முடியலையே. எவ்வளோ வருத்தப்படுறாங்க. கார்த்திக் மாமானா அம்மாக்கு எவ்வளோ பிடிக்கும். ஒன்னொன்னா அவருக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனா அவருக்குன்னு ஒரு நல்லது வரப்போ அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இந்த வீட்ல யாரும் எதுவும் சொல்றதில்ல. இருந்தாலும் அம்மா மனசுல இது ஒரு வருத்தமாவே இருக்குல்ல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, நீங்க எங்களை விட்டு போனனால எல்லாரும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலும் நானும் எவ்வளவோ இடத்துல உங்களை மிஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. அம்மாவும் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு நல்லா தெரியுதுப்பா. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அப்பவாச்சும் நீங்க எங்க கூடவே இருக்கணும். ஆ, சரி, என்ன பண்ண முடியும்? எப்படியோ அத்தை வந்து அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, உங்களுக்கு நாங்க 2 பிள்ளைங்க இருக்கோம்மா. என்னதான் உங்க அண்ணங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாலும் நான் இருக்கேம்மா. அப்பா இல்லைனாலும் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேம்மா. இப்பவும் எனக்கு முதல்ல நீங்க தான்மா. அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாரும். நான் இருக்கேம்மா. ஐ லவ் யூம்மா.